நேற்று நியூஸ் பார்த்துட்டு என்னால் தூங்கக்கூட முடியலை. 39 பேர் இன்னசென்ட் சோல்ஸ். அதில் 9 குழந்தைங்க. அப்பா, 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை. எதுக்குங்க குழந்தைங்கள அரசியல் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்க கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமையான விஷயம்னுட்டு. எனக்கு இந்த விஷயத்தில் எல்லாரையுமே நான் குறை சொல்லுவேன் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருது விஜயண்ணாக்குன்றது அரசியல் செய்கிற டிஎம்கேக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப கேவலமான பதிலாக இருக்கும். அப்படி தெரிஞ்சும் அவருடைய கூட்டத்தை அந்த சின்ன நேரோ ரோட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே பெருசாக அக்கறை இல்லையா? இன்னொரு எதிர்கட்சி கூட்டம் பண்ணாலும் அங்கே வரப்போகிறது உங்கள் மக்கள்னு உங்களுக்கு எண்ணம் இல்லையா? ஏன்னா நீங்களும் கொஞ்சம் ஒரு அக்கறையோட கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு குறுகலான இடத்துல உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுமான்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணமாக அமைஞ்சிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் தலைவர்களை பார்க்கணும், ஆக்டரை பார்க்கணும், இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போய் நம்மளோட லைஃப்பை மிஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. தயவு செய்து நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதில் இறந்த எல்லாருக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.